இப்போ நம்ம வந்து கும்ப லக்னத்துக்கு எந்த கோவில் போனால் சிறப்பு அப்படின்னா, அதாவது கும்பம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு திரும்ப திரும்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், காலப்புருஷ சக்கர பிரகாரம் பார்த்தீங்கன்னா 11வது இடம். நன்மை வந்தா திரும்ப திரும்ப வரும், துன்பம் வந்தா திரும்ப திரும்ப வரும், வேதனை வந்தா திரும்ப திரும்ப வரும். இப்படி இதுல இருந்து நம்ம தடுத்து நிறுத்தணும். எங்க போயிட்டு வந்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் கோவில், அதாவது தஞ்சை பெரிய கோவில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரணும். அங்க வந்து யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வராகி அம்மன் இருப்பாங்க. அந்த அம்மன் தான் வழிபாடு பண்ணிட்டு வரணும். இது எந்த நாள் போனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். அப்படி இல்லை அப்படின்னா பஞ்சமி திதி வரும் இல்லைங்களா, அது வளர்பிறையா இருந்தாலும் பரவாயில்ல, தேய்பிறையா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த லக்னாதிபதியே விரையாதிபதியா வராரு. அதனால நம்ம அங்க போய் அந்த அம்பாலை பிடிக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு வந்து எதிர்கால வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எத்தனை தடவை போனா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க குறைஞ்சது 1 வருஷமாவது போகணும். போனா மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு. எந்த பதவிக்கும் பட்டத்துக்கும் ஆசைப்படாதீங்க. அது உங்களுக்கு வந்து கோவில்ல வந்து மாலை மரியாதை செலுத்தக்கூடாது. அப்படி செலுத்திட்டாங்கன்னா அந்த வருஷத்தோட அவ்வளவுதான், நமக்கு அதுக்கப்புறம் சந்தோஷமே கிடைக்காம போயிடும். 10ஓட 11 இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. முதல்ல போனீங்கன்னா தோல்வி உண்டு. இதை மனசுல வச்சுக்கிட்டே கோவிலுக்கு போங்க.